தேசிய ரீதியில் முக்கியத்துவம் பெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு இன்று. காணி சுவீகரிப்பை நடைமுறைப்படுத்தினால் அரசை ஸ்தம்பிக்கச் செய்வோம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரிக்கை. இலங்கை வழிக்கு வராவிட்டால் வரிச்சலுகையை விலக்குங்கள், தமிழரசு கட்சி வலியுறுத்தல். சப்ரகமுவ பல்கலைக்கழக பகடிவதை விவகாரம் தொடர்புடைய மாணவர்கள் 5 மன அழுத்தம். யுத்த காலத்தில் மீட்கப்பட்ட நகைகள் மைத்திரி அரசாங்கத்தில் முரணான அறிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை வாக்காளர்கள் இன்று 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வாக்களிக்க செல்கின்றனர். வாக்களிப்பு காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணிக்கு முடிவடைய உள்ளது. இது தேர்தல் 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக நடைபெறும் தேர்தலாகும். உள்ளூர் நிர்வாகங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் தேசிய மக்கள் சக்தி இலங்கை அரசியலை பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறுகின்ற முதல் தேர்தல் என்பதால் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நகராட்சி மன்றங்கள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் ஆகிய 339 உள்ளூர் அதிகார சபைகளை உள்ளடக்கிய 4877 தேர்தல் வட்டாரங்களுக்காக 13759 வாக்குப்பதிவு மையங்களில் இன்று வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் ஆரம்பித்து கடந்த 6 மாதங்களில் கொள்கை சீர்திருத்தங்கள், ஊழல் மற்றும் மோசடி ஒழிப்பு, அத்துடன் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அரசாங்கத்தின் செயற்திறனுக்கான ஒரு சோதனை களமாக இன்றைய வாக்கெடுப்பு அமைய உள்ளது. 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் அப்போது எதிர்க்கட்சியில் இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடித்தது. கடந்த பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 6.8 மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொண்டது. எனினும் இலங்கையின் தேர்தல் கலாச்சாரத்தின்படி உள்ளூர் தேர்தல்களில் வாக்காளர் வாக்குப்பதிவு தேசிய தேர்தலோடு ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்து வருகிறது. எனவே இன்றைய தேர்தலில் பதிவாகும் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையில் சரிவு இயல்பாக எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கின் 4 மாவட்டங்களுக்கான காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசை ஸ்தம்பிக்கச் செய்வோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் முள்ளிவாய்க்கால் யுத்த காலத்தில் ஆவணங்களை இழந்த மக்களின் துயர் அறிந்து வர்த்தமானியை அரசு மீளப் பெற வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி விசேடமாக காணிகளை குறிவித்து அரச காணி அல்லாத தனியார் காணிகள் அனைத்தும் அடையாளம் காணும் நோக்கில் அரசு அதிரடிப்படை முயற்சிகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. பிரித்தானியர் ஆட்சிய காலத்தில் பிரித்தானிய அரசு காணிகளை தமக்கு கீழ் கொண்டு வந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்று இந்த வர்த்தமானி அவசரமாக வெளியிடப்பட்டுள்ளது. நமது நாட்டில் கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக இனப்பிரச்சினை பூதாகரமாக வளர்ந்து விடப்பட்டு பின்னர் இப்போராட்டம் அரசினால் பயங்கரவாதமாக கொச்சைப்படுத்தப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இருந்தும் இதுபோன்ற பல்வேறு சட்டமூலங்களை வைத்துக் கொண்டும் இந்த வர்த்தமானி தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழீழ மக்களின் அரைவாசி நிலப்பரப்பில் இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் மக்கள் யுத்த காலங்களில் அன்று அவசரமாக வெளிக்கிட்டு இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறான நிலையில் வடக்கில் வவுனியா மாவட்டத்தை தவிர ஏனைய கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 4 மாவட்டங்களில் தனியார் காணிகள் நிரூபிக்க முடியாது வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய நிபந்தனைகளை நிறைவேற்றுகின்ற கடப்பாட்டில் இலங்கை அரசு தொடர்ந்து தவறளிக்குமானால் அதற்கு வழங்கி வருகின்ற GSP+ வரிச்சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் விலக்கிக் கொள்ளலாம் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழுவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விசேட கண்காணிப்பு குழுவுக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டு வரும் விசேட GSP+ வரிச்சலுகை அடுத்த ஆண்டில் முடிவடைய இருக்கும் சூழ்நிலையில் அது நீடிப்பதா என்பது குறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் கொழும்புக்கு வருகை தந்துள்ளனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குதல், இணைய பாதுகாப்பு சட்டத்தை சீராக்குதல், நல்லாட்சி முறையை பேணுதல், பொறுப்புக்குரலை நடைமுறைப்படுத்தல், நியாயமான அதிகார பகிர்வை முன்னெடுக்கும் விதத்திலான அரசமைப்பை உருவாக்குதல் என்பவை தொடர்பில் இலங்கை சர்வதேச சமூகத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாததை குறித்து இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் சுமந்திரன் கருத்து வெளியிடுகையில் இந்த நாட்டின் பிரஜைகள் என்கின்ற முறையில் பொருளாதார ரீதியில் நாட்டை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டுக்கான வரிச்சலுகைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வருகிறோம். அந்த வரிச்சலுகைகளை இலங்கை அரசுகள் பெற்றுக்கொண்ட போதிலும் கடைசியில் நாட்டை பொருளாதார வங்குரோத்திலேயே கொண்டு போய் நிறுத்தியுள்ளனர். மறுபுறத்தில் இந்த வரிச்சலுகையை பெறுவதற்கான நிபந்தனைகளையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து இவ்வாறு அரசு முறையற்ற விதத்தில் பொறுப்பேற்று செயற்படுமானால் வரிச்சலுகையை தொடர்ந்து வழங்குங்கள் என நாம் கோருவது நியாயமற்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவது, பொறுப்புக்கூறலை நடைமுறைப்படுத்துவது
வழங்குவது, அதிகாரங்களை நீதி நியாயமான முறையில் பகிர்வது, நல்லாட்சியை பேணுவது ஆகியவை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சர்வதேசத்துக்கும் தான் வழங்கிய உறுதிமொழிகளை தொடர்ந்து அரசு நிறைவேற்றவில்லை, உதாசீனப்படுத்தி வருகிறது. இப்படி ஏமாற்றுகரமான முறையில் இலங்கை அரசாங்கம் தொடர்வதற்கு அனுமதிக்க முடியாது. நீதியினையும் நல்லாட்சியினையும் மனித உரிமைகளையும் நிலைநாட்டும் தன்னுடைய கடப்பாட்டை இலங்கை நிறைவு செய்வதற்கான நிபந்தனைகளை காலம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு காலம் விதிக்க வேண்டும். அந்த நிபந்தனைகளை இலங்கை அரசு நிறைவேற்ற தவறினால் வரிச்சலுகையை விலக்கிக் கொள்வதில் எங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. அப்படியான நடவடிக்கையை நாங்கள் வரவேற்போம் என சுமந்திரன் தெரிவித்தார். மேலும் தமிழருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், அதிகாரம் முறையான விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்பவை தொடர்பில் இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்குமாறும் ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த சந்திப்பில் ரா சாணக்கியன், வைத்திரி ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுவ பல்கலைக்கழக பகடிவதை விவகாரத்தில் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படுகின்ற 5 மாணவிகள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகடிவதை காரணமாக அண்மையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 4 மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போதைக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பகடிவதை செய்தவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்ட 5 மாணவிகளின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தாம் ஐவரும் கடுமையான மன அழுத்தத்துக்கு உட்பட்டுள்ளதாகவும் தாம் வீடுகளுக்கு பாதுகாப்பாக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறும் குறித்த 5 மாணவிகளும் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதன் பிரகாரம் அவர்களுக்கான பயண ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்து கொடுக்கப்பட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவிக்கிறது. இதனிடையே உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர் விடுதி எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளதோடு சகல மாணவர்களையும் விடுதிகளில் இருந்து வெளியேறுமாறு பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கையின் உள்நாட்டு யுத்த காலத்தில் தமிழீழ வைப்பகத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆதாரமாக அடகுச்சீட்டுகளை வைத்துக் கொண்டு இன்று வரை நெடுநாட்களாக போராடி வருகிறார்கள். இந்நிலையில் இலங்கையில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி வரலாற்றை கொண்ட தேசிய மக்கள் சக்தி அணி அந்த நகைகளை வெளி உலகுக்கு பகிரங்கப்படுத்தியுள்ளது. குறிப்பாக அண்மையில் ராணுவத்தின் வசமிருந்த அந்த நகைகள் விசாரணைக்குள்ளாக்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. முன்னதாக யுத்த காலத்தில் மீட்கப்பட்ட நகைகளும் பணங்களும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டதாக 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கப்படுத்தினார். ஆனால் இன்று வரை அந்த தங்கமும் நகையும் கிடைக்காமல் அவை கிடைக்கும் என்று மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள், இந்த ஊழலுக்கு என்ன விசாரணை, யார் விசாரிக்கப் போகிறீர்கள் என்றும் அப்போது கேள்விகளை எழுப்பினார். மேலும் குறித்த நகை தொடர்பில் 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தற்போதைய ஜனாதிபதி எழுப்பிய கேள்வி பின்வருமாறு அமைந்தது. 150 கிலோகிராம் தங்கத்தில் 32 கிலோகிராம் தங்கம் மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட்டது. எஞ்சி 80 கிலோகிராம் தங்கம் ராணுவத்திடம் இருந்தால் ஏனைய 40 கிலோகிராம் தங்கத்துக்கு என்ன நடந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதன்படி அன்றைய விவாதம் பின்வருமாறு அமைந்தது. வடபகுதியில் உள்ள தமிழ் மக்களிடமிருந்து தங்க நகைகளை மீட்பதற்காக ராணுவம் இறுதிக்கட்ட யுத்தத்தில் ஈடுபட்டது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை ராணுவம் வெற்றி கொண்டதன் பின்னர் 40 கிலோகிராம் தங்கம் மீட்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு மீட்கப்பட்ட தங்க நகைகள் எதற்காக எங்கே வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் இதுவரை தகவல் கிடைக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதன்போது குறுக்கிட்ட மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயசிங்க ராணுவத்தால் மீட்கப்பட்ட தங்க நகை தொடர்பில் பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கேட்டார். இதற்கு பதிலளித்த அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடக்கில் இருந்து 150 கிலோகிராம் தங்க நகைகளை ராணுவம் கைப்பற்றியது. அதில் 32 கிலோகிராம் தங்கம் மாத்திரமே மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட்டதோடு 80 கிலோகிராம் தங்கம் ராணுவத்திடம் உள்ளதாக குறிப்பிட்டார். அந்த தங்கத்தின் பெறுமதி 131 மில்லியன் ரூபாய் என்றும் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு வரை 2222 பேரினால் தங்கம் அடகு வைக்கப்பட்டிருந்த வளையல்கள் மற்றும் தாலிகள் கையளிக்கப்பட்டதாக ரணில் குறிப்பிட்டார். எனினும் இந்த தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அனுகுமார திசாநாயக்க குறுக்கிட்டு 150 கிலோகிராம் தங்கத்தில் 32 கிலோகிராம் தங்கம் மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. எஞ்சி 80 கிலோகிராம் தங்கம் ராணுவத்திடம் இருந்தால் ஏனைய 40 கிலோகிராம் தங்கத்துக்கு என்ன நடந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் வழங்கிய ரணில் விக்ரமசிங்கே தங்க நகை தொடர்பில் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. இருப்பினும் அந்த அறிக்கைகள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்குகின்றன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் முழுமையான தகவல்கள் வெளியாக கால அவகாசம் வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதன்படி குறித்த தங்கம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக கூறியதைப் போல ரணில் பிரதமராக இருந்த சந்தர்ப்பத்தில் அறிக்கைகள் முரணாக காணப்பட்டமைக்கான நடவடிக்கை தொடர்பில் எவ்வித பதில்களும் முந்தைய அரசாங்கம் வழங்கவில்லை. எனினும் தற்போதைய அரசாங்க நடவடிக்கைக்காக பெறப்பட்ட தங்கம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறானில் அரசாங்கம் வெளிப்படுத்திய 40 கிலோகிராம் தங்கம் மாயமானவை தொடர்பிலான தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் ரணில் வெளிப்படுத்திய அறிக்கையின் பின்னணி மற்றும் உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யுத்த காலத்தினால் அவ்வளவு தங்கம் பெறப்பட்டது, அது எவ்வாறு ராணுவத்தால் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது, தற்போது எவ்வளவு தங்கம் கைவசம் உள்ளது, அதில் ஊழல் இடம்பெற்ற
இடம்பெற்றுள்ளதா இல்லையா என தற்போது சமூகத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. ஆட்சிக்கு வரும் முன்னர் ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்கும் என சூளுரைத்த அனுர தரப்பு அரசாங்கம் உள்நாட்டு யுத்த காலத்தில் தமிழீழ வைப்பகத்தில் இருந்து பெறப்பட்ட நகை தொடர்பில் உண்மைத்தன்மைகளை வெளிப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றும் பல அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர்.